திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற பாடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 24 நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். 39 தொகுதிகளில் எந்த தொகுதியை தந்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கின்றது. அதை சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். எனவே நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தர வேண்டும் என்பதை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். புதிய தமிழகம் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றார். 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் புதிய தமிழக கட்சியின் வாக்குறுதியில் புதிய தமிழக கட்சி அங்கம் பெறும் கூட்டணியின் வெற்றிக்கு வலுச்சேர்க்கும் வகையில் உள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழக கட்சியின் வெற்றி தமிழகத்தின் உரிமைகளையும் மீட்டெடுக்க ஓங்கி குரல் கொடுக்க உதவிடும். அதிக தொகுதிகள் ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்க தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பிரேமலதா தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இதில் கூட்டணி குறித்து முடிவு செய்யும் அதிகாரத்தை பிரேமலதாவுக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, கூட்டணி தொடர்பாக அதிமுக, பிஜேபி உட்பட எந்த கட்சிகளுடனும் தேமுதிக இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தெரிவித்தார். அதிமுகவுடன் பாமக கூட்டணி என்று வதந்தி பரப்பப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கூறியிருக்கிறார். காலநிலை மாற்றம் மற்றும் பாலின சமத்துவம் தொடர்பாக சென்னை ஸ்டெல்லா மேரஸ் கல்லூரியில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குடும்ப நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கவே ராமதாஸை சந்தித்ததாக கூறினார். கூட்டணி குறித்து பாமக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் அன்புமணி விளக்கமளித்தார். பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமிக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தென்காசியில் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கு தகுதி இல்லாத எடப்பாடி பழனிசாமி தாமாகவே முன்வந்து அந்த பொறுப்பை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். பாரத பிரதமர் 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். மீண்டும் பல தேர்தல் வருது. அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் வலதுபுறத்தில் உட்கார வைக்கிறார். வலதுபுறத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விளைவிக்கிறார். அன்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு எடப்பாடிக்கு சனி உச்சந்தல்ல உட்கார்ந்துருப்பார். இந்த சனி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் நகலாது. தலைமை கழகத்தில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. தோழமை கட்சியோட பேசுறது, எந்த தோழமை கட்சிகள் பேசுறது தெரியல. விமர்சனங்களை இன்முகத்துடன் கடந்து செல்ல வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளை நடிகர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் காணொலியில் பங்கேற்று பேசிய விஜய், பொதுமக்களின் பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி பணி தீவிரமடையும், குக்கிராமங்களில் கூட கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நில உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
உதகை அருகே உள்ள லவ்டேல் காந்திநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 50 அடி உயரத்தில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. நேற்று இந்த பணியில் 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்ததில் இடிபாடுகளுக்குள் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். இதனிடையே தடுப்பு சுவர் இடிந்த விவகாரத்தில் நில உரிமையாளர், ஒப்பந்ததாரர், மேற்பார்வையாளர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கல்லீரல், தோல் மாற்று அறுவை சிகிச்சைகளை அரசு மருத்துவமனைகளில் வெற்றிகரமாக செய்து முடிக்க வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை சூலூர் பகுதியில் உள்ள கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் 3 அதிநவீன மருத்துவ உபகரணங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1500 மருத்துவமனைகளுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொறுத்தவரை 1829 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை 854, தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 975. இந்த 975 மருத்துவமனைகளில் ஏதாவது புகார் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம். திருச்சியில் விளையாட்டில் மறுமலர்ச்சி என்கிற தலைப்பில் 13ஆம் தேதி வரை கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் உதயநிதி விளையாட்டுத் துறையில் பல்வேறு மாற்றங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் நடந்து வருவதாக கூறினார். விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு பல சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டை இந்திய துணைக்கண்டத்தின் விளையாட்டு தலைநகராக ஆக்குவது மட்டுமின்றி இந்திய ஒன்றியத்தையும் உலக அளவிலான விளையாட்டு தலைநகராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் ஏராளமான சர்வதேச போட்டிகள், தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் நடத்தி வருகின்றோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தன் மீதான விசாரணையை தள்ளி வைக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வரும் 15ஆம் தேதி தீர்ப்பளிக்க உள்ளது. அமலாக்கத்துறை பறிமுதல் செய்த ஆவணங்களை முழுமையாக தன்னிடம் வழங்கவில்லை என்று கோரியும், சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரியும் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக அமலாக்கத்துறையும் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் பெருமழை பெய்தபோது இந்த மருத்துவமனை முழுவதும் தண்ணீர் சூழ்ந்தது. அப்போது ஸ்கேன், எக்ஸ்ரே எடுக்கும் கருவி போன்ற அனைத்து மின் மருத்துவ உபகரணங்களும் மழை வெள்ளத்தால் பழுதானது. தற்போது வரை இந்த மருத்துவ உபகரணங்கள் சரி செய்யப்படவில்லை. இதனால் இந்த மருத்துவமனைக்கு வருபவர்கள் திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பழுதான அனைத்து மின் இயந்திரங்களையும் சரி செய்ய வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் புதிய உபகரணங்களை உடனே வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் இடம்பெயர செய்வதற்கான 2ஆம் கட்ட ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் CV கணேசன், சாமிநாதன் மற்றும் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், பெயர் பலகைகளில் தமிழ் மொழி பிரதானமாக இடம்பெற வேண்டும் என வணிகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு துறை சார்ந்த பெயர் பலகையிலும் தமிழ் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்கின்ற வகையில் அரசு விதிமுறை இருக்கிறது. ஏப்ரல் மாதம் இறுதி வரை கூட அந்த கால அவகாசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு படிப்படியாக இது விரைவில் அரசு அலுவலர்களும் வலியுறுத்தாத வகையில், ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காத வகையில் இந்த பெயர் பலகைகளில் தமிழில் இடம்பெறக்கூடிய சூழலை உருவாக்கி தர வேண்டும். சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையினர் நலன் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம்
அமைச்சர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அதற்கான அந்தஸ்தை பல்வேறு துறைகளுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு பதிலாக சிறுபான்மை நலத்துறைக்கு மட்டும் விண்ணப்பம் செய்யும் வகையில் புதிய இணையதளத்தை மஸ்தான் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள சிறுபான்மை மக்கள், கல்வியாளர்கள், பள்ளிகளை நடத்துபவர்கள், கல்லூரிகளை நடத்துபவர்கள் அனைவரும் நீண்ட நாட்களாக தன்னுடைய சிறுபான்மை அந்தஸ்தை பெறுகின்ற சான்றுகள், வழிமுறைகளை எளிதாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு இந்த இணையதளம் துவக்கப்பட்டுள்ளது. இனி பள்ளிகள், சிறுபான்மை மக்கள் பள்ளிகள் நடத்துவது, கல்லூரிகள் நடத்துவதை எளிதாக்கின்ற வகையில் அவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அந்த சான்றை பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கம். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் வரும் 21ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. புதிய ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி நிலுவையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படவில்லை. இந்த அடுத்த பேச்சுவார்த்தை ஒன்று இப்போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை என்பது நம்ம நடத்துறோம். அதுக்கான தேதி கேட்டுட்டு தான் நாங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த தேதி, அதற்கான குழு அமைக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். அந்த குழுவை நீங்க எந்த தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அந்த குழு மூலமாக சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கோம். அந்த பேச்சுவார்த்தை தொடங்கணும். அந்த பேச்சுவார்த்தை தொடங்கின பிறகுதான் எங்களுடைய நாங்கள் எழுப்பி இருக்கிற நீண்ட கோரிக்கைகள், நிறைய கோரிக்கைகள் இருக்கிறன, அவை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கு பிறகுதான் கரூர் அருகே தமிழ்நாடு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாந்தோணிமலை அருகே உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் சலுகை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. கவனஈர்ப்பு போராட்டத்தை கூட்டியிருக்கோம்னு பார்த்தா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% நீட் MBBS ஒதுக்கீடு இருக்கு. ஆனா எங்களுக்கு இல்ல, எங்க அரசு உதவி பள்ளி மாணவர்களுக்கு இல்ல. அது எங்களுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதே போக CPS திட்டத்தை நீக்கி ஓல்டு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும். அது முக்கியமான கோரிக்கை. ஆசிரியர்களுடைய பணப்பலன் சார்ந்ததை உடனே முடிச்சு கொடுக்கணும். எங்களுக்கு காலதாமதம் இல்லாம முடிச்சு கொடுக்கணும். எங்களுடைய பணி பாதுகாப்பை அவங்க எங்களுக்கு ஒரு உறுதியாக்கணும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் உரிய பராமரிப்பின்றி பல மாதங்களாக பூட்டப்பட்டு உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் இயற்கை உபாதைகளை கூட கழிப்பதற்கு சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் பேருந்துகளுக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு அமர்வதற்கு கூட இருக்கை வசதியும் இல்லாததால் நின்றபடியே மணிக்கணக்கில் காத்திருந்து அவதியடைகின்றனர். எனவே பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பெரியகுளம் சாலையில் தனியார் உணவு விடுதி பங்குதாரர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த தனியார் உணவு விடுதியை பிரவீன்குமார் நடத்தி வருகின்றார். இவருக்கும் வத்தலக்குண்டுவை சேர்ந்த பரத் என்பவருக்கும் பங்குதாரராக செயல்படுவதில் தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்த CCTV காட்சிகளை வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின்
ராம்குமார் ராமநாதன் ஜோடி தகுதி பெற்றுள்ளது. முன்னணி டென்னிஸ் வீரர்கள் பங்கேற்றுள்ள சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்ச் டென்னிஸ் போட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. ஆண்கள் இரட்டையர் காலிறுதி முந்தைய சுற்றில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சக்கித் மைனேனி ஜோடி சீன தைபேயின் ராய்வோ போலந்தின் மட்டுஸ் வெஸ்கி ஜோடியுடன் மோதியது. தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய ஜோடி 7-6, 6-4 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. கரூரில் 2வது அகில இந்திய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி கோலாகலமாக துவங்கியது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளூர் மைதானத்தில் மாவட்ட கூடைப்பந்து கழகம் நடத்தும் 2வது அகில இந்திய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி துவங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி உள்ளிட்ட 12 அணிகள் கலந்து கொண்டனர். நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணியும் குவாலியர் ITM பல்கலைக்கழக அணியும் மோதியது. இதில் 65க்கு 50 என்ற புள்ளி கணக்கில் சென்னை வருமான வரித்துறை அணி வெற்றி பெற்றது. வருகின்ற 11ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் தமிழக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தேசிய அளவிலான கபடி போட்டி டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்கி 40 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த 814 வீரர்கள் பங்கேற்றனர். இதன் இறுதிப் போட்டிக்கு ஹரியானா மாநில அணியும் தமிழக அணியும் தேர்வு செய்யப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் 54க்கு 50 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா அணியை வீழ்த்தி தமிழக அணி முதல் இடத்தை தட்டிச் சென்றது. போட்டியில் முதல் பரிசை வென்ற தமிழக அணிக்கு 20 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சுழல் கோப்பையை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி கௌரவித்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.